உங்க வாழ்க்கையில நீங்கள் மறுபடியும் பிரகாசிக்க போகிறீர்கள். மறுபடியும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தொடங்க போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் புதிதான காரியத்தை தொடங்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கை புதிதாக தொடங்குகிறது. வழி தெரியாமல், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல், நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு வழியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் ஓட போகிறாய். நீ மறுபடியும் பிரகாசிக்க போகிறாய். உன்னை கர்த்தர் இந்த உலகத்திற்கு பிரகாசமாக, வெளிச்சமாக வைக்க போகிறார். உன்னை தேவன், உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களை மறுபடியும் பிரகாசிக்க வைக்க போகிறார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் நம்மை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார் தெரியுமா? நமக்குள் இருக்கிற தன்மை வேறு. உலகத்தில் இருக்கிறவர்களுடைய தன்மை வேறு. உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய தன்மை வேறு. அவர்களுடைய சாயல் வேறு, நம்முடைய சாயல் வேறு. நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் அவர் நமக்கு கொடுத்த சுவாசமாயிருக்கிறது. பிதாவானவர் தன்னுடைய சுவாசத்தை நமக்குள்ளே வைத்ததுனால அந்த தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. ஏன் நாம் சாரம் இழந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் தெரியுமா? ஏன் நாம் மறுபடியும் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தெரியுமா? ஏனென்றால் நம்முடைய தன்மை அவருடைய தன்மையா இருக்கிறது. நம்முடைய குணாதிசயம் அவருடைய குணாதிசயமா இருக்கிறது. நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் அவருடைய சுவாசமா இருக்கிறது. இந்த சுவாசம் உள்ள நான் நரகத்துக்குள்ளே போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் நம்மை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார்.